வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான அரசியல் அலசல் நமது ஆடுகளத்தில் என்னென்னு பார்க்கலாம். முதல் அரசியல் அலசல் என்று தாவேகாவின் மந்திரி சபையில் புதிதாக சில மந்திரிகள் பதவியேற்றிருக்கிறார்கள். பார்த்திங்கன்னா மொத்தம் 33 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தாவேகாவுக்கு 31, காங்கிரஸுக்கு ஒரு 2 மந்திரியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பதவியேற்பு இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே பழையபடி வந்தே மாதரம், அதுக்கடுத்தது தேசிய கீதம், அதுக்கடுத்தது தமிழ் தாய் வாழ்த்து, அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு கவர்னர். வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம். இந்த தடவை இந்த சமூக விரோதிகள் கூட்டம் ஒருத்தன் கத்தலை. இந்த தேச விரோதிகள் கூட்டம் இருக்க திமுக, அவங்கள தவிர யாரும் கத்தலை. பேசாமல் மூடிட்டு உக்காந்துட்டாங்க. அவர் மட்டும் தங்கச்சியை விட்டு கண்டனம் தெளிவின்னு இருக்கார். வந்தே மாதரம் பாடினதுக்கு கண்டனம் தெளிவி. அந்த நாட்டு வக்கீல் ஒரு ஆள் ஆர்எஸ் பாரதி 2 பேர்த்தையும் விட்டு ஸ்டாலின், அது எப்படி வந்தே மாதரம் பாடலாம்? தேச துரோகிகள், நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன தேச துரோகிகள்கிட்ட அதைத்தானே எதிர்பார்க்க முடியும். அது எப்படி தேசிய கீதம் பாடலாம்? உங்கள் அப்பாவோட போயிடுச்சு, அந்த இதெல்லாம் உங்கள் அண்ணனோட போச்சு. இனி உங்களை சீந்துறதுக்கு யார் இருக்கா? பெரியவர் மாதிரி உதயநிதி சொல்கிறாரு, எங்களை விட்டுட்டு தீர்மா இங்கே போயிட்டீங்கன்னா தாவேகாவுக்கு திரும்ப எங்ககிட்ட வர முடியாதான். அவங்க தயவு தான்யா உனக்கு தேவை, உன் தயவு அவங்களுக்கு எதுக்கு தேவை? 9 கட்சி கூட்டணி 10-20 கட்சி கூட்டணின்னு வச்சாதான் நீ ஜெயிப்ப. திமுக அவங்களுக்கு கவலை இல்லை, நீ விட்டடா இன்னொரு இதில் போய் கூட்டணி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பக்கம் காற்று அவங்க பக்கம் வீசுது, தாவேகா பக்கம் எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். வீசி காப்பாற்றாரு. நம்ம அட்ரஸ் இல்லாமல் போயிடுவோன்னு பார்த்தேன், ஏதோ 8 சீட்டில் 2 சீட்டு கிடச்சது. இனி போய் காலில் விழுந்துருவாங்க. அப்போ தானே எல்லாம் சேருவான் நம்ம கூட. இளைஞன் நம்ம விட்டு போனானே, அந்த இளைஞன்லாம் அப்போ தான் சேருவான்னு அவர் போயிட்டார். அவங்க ஐயுஎம்எல் பார்த்தாங்க, இந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீகு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு. எப்போவுமே ஸ்டாலின் காலில் தான், கருணாநிதி காலிலையும் ஸ்டாலின் காலிலையும் விழுந்து பழகினவங்க. அவங்களுக்கே தைரியம் வந்துருச்சு, அவங்களாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அதனால் ஒட்டுமொத்த திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி, அப்பா சனியனை விட்டு வெளில வந்தோன்னு. ஆனால் உதயநிதி சொல்கிறார், திரும்ப வந்தால் சேகமா உங்கள்கிட்ட யாரையா திரும்ப வரப்போகிறா? நீ திரும்பி நின்னா 59 சீட்டில் 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க. உங்கள் நிலைமை கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. நீங்கள் இந்த நிலைமையில் அவங்க திரும்பி வந்தால் சேர்க்க மாட்டோன்னா என்ன அர்த்தம்? அதனால் அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாம் போய் 33 பேர் இன்றைக்கி பதவி ஏற்றுட்டாங்க. இந்த பதவி ஏற்றதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, 1977 எம்ஜிஆர் பதவி ஏற்கும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, அப்போ தான் கல்லூரி முடிக்கிற டைம். அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் இதில் என்ன பண்ணாருன்னா, வெறும் புதுமுகங்களை போட்டார், வெறும் இளைஞர்களை போட்டார். இப்போ தாவேகா மந்திரி இதில் வந்ததில் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஷயம். இளைஞர்கள் எல்லாம் புதுமுகங்கள், எல்லாம் படித்தவங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் அப்படி தான் போட்டார். கேண்டிடேட் போடும்போதே MBBS BE அப்படி தான் போட்டார். அது மாதிரி ஒரு மந்திரி சபை அமைச்சிருக்காங்க. இளைஞர்கள், நல்லா படித்தவர்கள், இதெல்லாம் போட்டு முதல் விஷயம் இளைஞர்கள், 2வது படித்தவர்கள், இவங்களெல்லாம் புதுமுகங்கள். இந்த எப்போ பார்த்தாலும் இந்த செந்தில் பாலாஜி, இவர் பொன்முடி, KN நேரு, பழைய புளிச்சு போச்சு. எல்லாம் ஊழல் இருக்குதுங்க. KKSSR ராமச்சந்திரன், இந்த இவங்க தங்கம் தென்னரசு, எல்லாம் ஊழல் பெருச்சாளி. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி தானே போடுவீங்க. அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா துரைமுருகன் ஆஸ்பத்திரியில், அப்போலோ ஆஸ்பத்திரியில் பாதி நேரம் இருப்பார், பாதி நேரம் இங்கே வருவார். இப்படி போட்டுக்கிட்டு இருந்தீங்க வெக்கம் இல்லாமல். இப்போ எல்லாம் புதுமுகங்கள், இளைஞர்களை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது இதில் முக்கியமான விஷயம் என்ன, நான் சொல்ல வேண்டிய விஷயம், 2 பிராமணர்கள் எம்எல்ஏ ஆனாங்க. இவங்க பூரா பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பானடின்னு சொன்ன கூட்டம். பூரா பிராமணர்கள் வந்துக்கிட்டு எம்எல்ஏ ஆக்க விடக்கூடாது, அதில் மந்திரி ஆக்க விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரியான செருப்படி மந்திரியே ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா ஒருத்தர் தான் பிராமணத்தில் இருந்தாங்க.
அதனால் பிராமணர்கள் அதிகம் இருக்காது. ஸ்ரீரங்கமும் மயிலாப்பூரும் போட்டாங்க. ஸ்ரீரங்கத்தில் அட்டின்னு அங்கே பிராமணர்கள் அதிகம் அடித்து போட்டாங்க. மயிலாப்பூரில் பிராமணர்கள் அதிகம் அடித்து போட்டாங்க. எல்லா பிராமணர்களும் எல்லாம் பிஜேபிக்கு போடுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் தாவேக்காவுக்கும் மயிலாப்பூரில் தாவேக்காவுக்கும் பிஜேபிக்கு போடாமல் போட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிராமணர்களுக்கு விசுவாசத்தை காட்டணும்னு அவங்கள ஒரு மந்திரி ஆக்கிட்டாங்க. ஒருத்தரை மந்திரி ஆக்கிட்டாங்க. 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அதில் ஒருத்தர் எதில் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அறநிலையத்துறையில் மந்திரியாக போட்டாங்க. அதுதான் பாராட்டக்கூடிய விஷயம். அறநிலையத்துறையில் சமூக விரோதிகள் பூரா இருந்துக்கிட்டு இருந்தான். இந்த சேகர் பாபு இதுங்கெல்லாம் நாட்டையை குட்டிச்சவராக்கி, கோயில்களை குட்டிச்சவராக்கி, திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்றாதடான்னு சொன்ன கேடுகட்ட கூட்டம் அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு அங்கே கோர்ட்லேயே ஃபைல் பண்ணாங்க, தீபம் ஏற்றக்கூடாது. அறநிலையத்துறைக்கு மந்திரியாக இருந்துக்கிட்டே அப்படிப்பட்ட கேடுகட்ட கூட்டம் போய் ஒரு பிராமணரை அறநிலையத்துறைக்கு போட்டிருக்காங்க. அவன் மனசாட்சிக்கு பயப்படுவான். சாமி பக்தி அதிகம் இருக்கும். அவன் சாமிக்கு குத்தம் செய்ய மாட்டான். இந்த இதெல்லாம் வந்துக்கிட்டு சாமி இதெல்லாம் குத்தகைக்கு விடுறேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க மாட்டான். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிராமணரை போட்டது மிக மிக நல்ல விஷயம் அறநிலையத்துறையில். இனிமேல் தெய்வத்துக்கு எதிரான விஷயங்கள் அங்கே நடக்காது அப்படிங்கிறது இந்த மந்திரி சபை விரிவாக்கத்தில் நடந்த மற்றொரு நல்ல விஷயம். அடுத்தது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். அதில் தான் கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம். அதில் தான் இந்த மூர்த்திங்கிற ஆளை போட்டு அவர் வீட்டு பிள்ளைங்க கல்யாணத்தை 100 கோடியில் கல்யாணம் நடத்தினாருன்னு எல்லாம் வந்தது. பத்திரப்பதிவையே ஒரு ஊழல் மயமாக்கிட்டாங்க. அங்கே வந்துக்கிட்டு டிவிக்கில் யாரை போட்டிருக்காங்க, சபாநாயகராக இருந்தார் தனபால். அவர் பாவம், அவரை போட்டு இந்த அன்பழகங்கிற ஆள்லாம் படுத்தின பாடு. இந்த பழக்கடை அன்பழகன் தூக்கிட்டு போய் சீட்டை விட்டு தூக்கிடுவாங்க அவரை. அன்பழகன் அவர் பேசாமல் இருப்பார். பட்டியலினத்தை சேர்ந்தவர். ஜெயலலிதா தான் சொன்னாங்க, யோ உங்ககிட்ட இன்னும் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறான்ல அதிமுகக்காரன், அத்தனை பேரும் நான் உள்பட உன்னை எந்திரிச்சு கும்பிட்றேன்யா ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி தான் சபாநாயகராக போட்டாங்க. அந்த மனுஷன் நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷன். நம்ம எடப்பாடி காலி பண்ணிட்டார் அவரை. அப்போ கட்சியை விட்டு விலகிட்டார். கட்சியை விட்டு இப்போ அவர் பையனுக்கு பத்திரப்பதிவுத்துறை கொடுத்துருக்காங்க. நிச்சயம் கொள்ளையடிக்க மாட்டாப்புல. ஏன்னா அவரே யோகி தனபாலன். ஒரு பையன் நல்ல பையனாக தான் இருப்பாங்க. அது ஒரு நல்ல சாய்ஸு. அடுத்தது 4 பேர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு 4 பேர் இதுவரை எந்த மந்திரி சபையிலையும் கொடுத்ததில்லை. பட்டியலினத்தை சேர்ந்தவங்க 7 பேரை மந்திரி ஆக்கியிருக்காங்க. அதனால் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்காம அதை கொடுத்துருக்காங்க. அதுவும் சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது இன்றைக்கி உலகம் பூரா பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் அமெரிக்காலாம் நிறைய பெரிய லெவலுக்கு போயிட்டான். இந்தியான்னு அந்த அளவுக்கு போகலை. வருங்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தான் உலகத்தையே ஆளப்போகிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு செயற்கை நுண்ணறிவுக்கு தனி மந்திரியை போட்டாங்க. அது வரவேற்கணும். செயற்கை நுண்ணறிவு நிறையா அரசு பணிகளிலெல்லாம், அரசாங்க விஷயத்துலலாம் செயற்கை நுண்ணறிவை நம்ம பயன்படுத்தினா வேலைகள் எல்லாம் எளிதாகும். ஆனால் வேலைகளை எளிதாக்குறதுக்கு அதை உபயோகிச்சுக்கணும். ஆனால் வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது. அதே சமயத்தில் வேலைகளை எளிதாக்கவும் வேலைகளை விரைவாக முடிக்கவும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிலெல்லாம் கம்ப்யூட்டர் இதில் 50 பேர் பார்க்குற வேலையை 2 பேர் பண்ணிடலாம். அந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு. கோடிங் போடுவாங்க கம்ப்யூட்டர் இதில் படிக்கிற என்ஜினியர்ஸ், அதெல்லாம் மனிதர்கள் தான் கோடிங் போடுவாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த செயற்கை நுண்ணறிவே கோடிங்கெல்லாம் போட்டுரு. அப்போ மனிதருடைய சக்தி சீக்கிரம் அதிகத்துக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி மனிதர்களின் வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நமக்கு வேணும். ஆனால் வேலைகளை எளிதாக்கும். அது நமக்கு நிச்சயம் தேவை. இப்போ உதாரணத்துக்கு காவல்துறையில் நீங்கள் போய் ஒரு புகார் கொடுக்குறீங்க, அங்கே போய் காத்துக்கிட்டே நிற்கிறீங்க. காவல் நிலையத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இப்போ நம்ம இதில் என்னையா அப்படின்னு கேட்போம். அவங்க ஐயா புகார் கொடுக்க அந்த பெஞ்சில் உட்காரு அப்படிமா. அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து கொண்டு வா, என்ன எழுதியிருக்க நீ
இந்த ரைட்டர்கிட்ட கொடுத்து எழுதுவாங்க, அவருக்கு ஒரு 500 கொடு, அப்புறம் ரைட்டர் எழுதுவார். எழுதணுன்னு சரி போயிட்டு வா கூப்பிட்றோம் அப்படிமா. ஒரு வாரம் இழுத்தடிப்பான். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து போலீஸ் காவல்துறையில் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் காவல் நிலையத்துக்கே போக வேண்டியதில்லை. வீட்டிலேருந்தே அப்படி வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ இதை அனுப்பணும். அனுப்பின உடனே காவல் நிலையத்தில் அதை பார்த்துட்டு உடனடியாக அதை செயற்கை நுண்ணறிவு இதில் வந்து நீங்கள் போட்டால் செயற்கை நுண்ணறிவு என்ன சொல்லிடும், இந்த புகார் படி எந்தெந்த பிரிவில் நீங்கள் வழக்கு தொடரலாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். அடுத்த செகண்ட் இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் இது வந்து புகார் எடுத்துக்கொள்ளப்பட்டது, என்னென்ன பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நடவடிக்கை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவில் கொண்டு வந்தீங்கன்னா மனிதர்கள் வந்து எதுக்குமே நேரம் போக வேண்டியது இருக்காது. அரசாங்க உங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்காது. அந்த அரசாங்க ஊழியர்களை நேரில் பார்க்கும்போது தான் லஞ்சம் வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது, சர்டிஃபிகேட் எடுக்கிறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ணிட்டீங்கன்னா 1 நாள் 2 நாளில் வேலைகள் முடிஞ்சது. இதற்காகத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம உருவாக்கணும். அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதன் மூலம் பணிகளை செய்யணும். செக்ரட்டரியேட்லேருந்து தான் ஃபைலு, இப்போ டிஜிபி ஆஃபீஸில் தான் இப்போ நாங்கள் இருக்கும்போது ஃபைல் அனுப்புவாங்க. அந்த ஃபைலை அவங்க ஒரு டைப்பிஸ்ட்டை வச்சு டைப் பண்ணுவாங்க. அந்த அதிகாரியை எடுத்து அந்த ஒரு கீழே இருக்கிற சூப்பரண்டன்ட் எடுத்து போய் நின்றுக்கிட்டே இருப்பார் டிஜிபிகிட்ட. டிஜிபி வந்து அன்றைக்கி இதாக இருக்கேன் நாளைக்கு வா அப்படிம்பார். 2 நாள் கழிச்சு அவர் வச்சுட்டு போக பார்க்குறாரு. அவர் வச்சு பார்க்குறதுக்கே 10 நாள் ஆகும். அப்புறமா அவர் பார்த்து ஒரு கையெழுத்து போட்டு அனுப்புவார். அதை இவர் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து இதுக்கு அனுப்புவாங்க தலைமைச் செயலகத்துக்கு. அது ஒரு வாரம் இருக்கும். தலைமைச் செயலகத்துக்கு இதில் வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆகும். ஆனால் செயற்கை நுண்ணறிவில் எல்லாமே இதில் நடக்கும். இவர் டிஜிபி கிட்டக்கே போட்டதில்லை. இந்த இதில் வந்து அடித்தாங்கன்னா செயற்கை நுண்ணறிவு டிஜிபிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். அவர் பார்த்துட்டு அங்கேருந்து அடித்தாருன்னா அங்கேருந்து நேராக செக்ரட்டரியேட் போயிடும் தலைமைச் செயலகத்துக்கு. 2 நாளில் வந்து அந்த இதில் முடிவெடுக்கப்படும். இதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு தனியாக துறை அமைச்சது வந்து அரசு பணிகளை விரைவாக செய்து முடிக்க உதவி இருக்கும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வேலையை பார்த்துடலாமா, இப்போ எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடலாங்கிற நிலைமைக்கு போகக்கூடாது. மனித சக்தியும் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது அதை பற்றின ஒரு விஷயம். அப்புறம் ஆளுநர் பதவியேற்பு விழா நடத்துகிறார். எல்லா பேரும் வந்துக்கிட்டு உறுதிமொழியாக படிச்சுட்டு போயிட்டான். காங்கிரஸ்காரன் வந்தான். அது இந்த பழக்க தோஷம். திமுகவோட சேர்ந்தீங்கன்னா அப்போ நாசமாக போவீங்க. அப்போவே திமுகக்காரன் பூரா பார்லிமெண்ட்டில் பதவி ஏற்கும்போது இது உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு பதவி ஏற்ப படித்தான். இவர் சபாநாயகர் தலையிலே அடித்தார். இப்படி முட்டாள்கள் வந்துட்டானடான்னு. ஆனால் ஒன்றும் சொல்லலை, நல்ல மனுஷன். இங்கே வந்துக்கிட்டு காங்கிரஸ்காரன் வந்தவன் ராகுல் காந்தி வாழ்க, இதுக்கு அதே திமுக பாணியில் வந்துட்டான். ராகுல் காந்தி வாழ்க, அதுக்கப்புறம் இவர் ராஜீவ்காந்தி வாழ்க, சரி இடையில காமராஜர் சேர்த்துக்கணும், காமராஜர் நாமம் வாழ்க அப்படின்ட்டு பதவி ஏற்கிறான். கவர்னர் சொன்னார், யோ பதவி இப்போ உறுதிமொழியில் இல்லாததெல்லாம் ஏன் படித்து உயிரை வாங்குறீங்கன்னு பக்கத்தில் போய் சொல்லிவிட்டு தலையில் வச்சுக்கிட்டார். நீங்கள் திமுகலேருந்து வந்தாலே இங்கே புத்தி இப்படி தான் வரும் அப்படின்னு. பெருந்தலைவர் காமராஜர் நாமம் வாழ்க, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி நாமம் வாழ்க, மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. That is not a part of your oath. இந்த அமைச்சரவையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது இது கொடுத்துருக்காங்க 1 இயர் முதல் இதில் நிலை, 2வது நிலை யார், 3வது நிலை யார். போன இதில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை 2ன்னு கொடுத்துருந்தாங்க, அதாவது நிதித்துறை. இந்த தடவை இது கொடுத்துட்டாங்க ரேங்க், அதாவது சீனியாரிட்டி. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட். ஃபஸ்ட்டு வந்து விஜயின்ட்டாங்க, செகண்டை புசி ஆனந்த்ன்ட்டாங்க, 3வது எல்லாம் ஆதவர்ஜுனை கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. அவர் தான் நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கார், நிறைய பணம்லாம் அவர் தான் செலவு பண்ணார். ஆனால் விஜய் வந்து 3வது நிர்மல்குமாரை கொடுத்துட்டார். 4, 5 எல்லாம் அப்புறம் தான். இப்போ நிர்மல்குமாருக்கு 2 முக்கியமான துறையை கொடுத்துட்டார். அவர் சட்டம் படிச்சிருக்காரு, அதனால் சட்டத்துறை. இது படித்தது மின்சாரத்துறையும் கொடுத்துட்டார். 2 பெரிய துறை, 2ஐயும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்ததில்லை. அவருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, சட்டம் படித்தாருன்னு சட்டத்துறை நான் சொன்னபடி மின்சாரத்துறை ஏன் கொடுத்தாருன்னா, அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மின்சார பிரிவில் வந்து என்னென்ன ஊழல் நடக்குது அதெல்லாம் வந்து நோட் பண்ணி அது எப்படி நடத்தணும், இதெல்லாம் எப்படி குறைக்கணும் அப்படின்னெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு விஜய்கிட்ட கொடுத்தார்.
அதனால் விஜய் வந்து ஒரு மின்சாரத்துறைக்கு தான் லாய்க்கு அப்படின்னு போட்டார். மின்சார மந்திரியாக வந்த உடனே அவர் செஞ்ச முதல் வேலை 200 யூனிட் ஃப்ரீ. திமுககாரன் 200 யூனிட் ஃப்ரீன்ட்டு 2 மாதத்துக்கு கணக்கு போட்டு 100 யூனிட்டு தான் வரும், ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். இவர் வந்தோடனே இல்லை 200 யூனிட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீ, அதுக்கப்புறம் தான் பில்லு அப்படின்னு கொண்டு வந்துட்டார். இன்னொன்று முக்கியமான சொல்லியிருக்காரு, மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் அப்படின்ட்டு. அதை ஒரு முக்கியமானதாக சொல்லியிருக்காரு. அதுவும் வரவேற்கிறது. இங்கே போனால் என்ன பண்ணால் இவர் இருக்கும்போது, ஸ்டாலின் இருக்கும்போது மின்சார கட்டணம் 40% உயர்வும்பாங்க, ஆனால் 100% உயர்த்தினாங்க. வாடகை அளவுக்கு வந்தது மின்சார கட்டணம். அவங்க மின்சார கட்டணம் உயர்வு இல்லை. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் பண்ணதை அவர் சொல்கிறார். இன்றைக்கி பேட்டி கொடுக்குறார் நிர்மல்குமார் அமைச்சர். அவர் சொல்கிறார் 8 லட்சம் ரூபா பெருமானமான டிரான்ஸ்ஃபருக்கு 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு இவன் வந்து இது போட்டிருக்கான், டெண்டர் போட்டிருக்கான் இவர் விஜய் செந்தில் பாலாஜி. அதாவது அதனுடைய விலையே 8 லட்சம். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் 15 லட்சத்துக்கு வாங்கிக்கிறோம்னு கேட்குறாரு. அப்போ அந்த மீதி 7 லட்சத்தில் கட்டிங். நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இது தேவையான நடவடிக்கைகள் எடுத்துவிட்டு தான் இப்போ நீங்கள் டெண்டர்லேயே டிரான்ஸ்ஃபார்மர் இதில் என்ன இஷ்யூ, 8 லட்ச ரூபா மதிப்புள்ள 500 kVA டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே முறைகேடு இருக்கிறப்போ, அதிலே விதிமீறல் இருக்கிறப்போ, அதிலே தவறு இருக்கிறப்போ அங்கேருந்து சீரமைச்சா தான் எல்லாம் மாறும். ஸோ அதனால் முதல்ல பேஸை சீரமைச்சிட்டு தான் அதுக்கப்புறமான இதை புத்துணர்வு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. இப்போ தான் சொன்னாங்க உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க இது பண்ணி சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த டெண்டர் முறைகளில் இவங்க மின்வாரியத்தில் இருக்க வேலை பார்த்த அதிகாரிகள் பல பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த ஊழலில் ஈடுபட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அங்கே போயிட்டு டாக்டர் ரூமுக்கு பக்கத்தில் போயிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு வீட்டிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த இதுங்கெல்லாம் 3 ஃபோனை வச்சுக்கிட்டு போலீஸ் பாதுகாப்போட அவங்க ஆட்சியில் இருந்தார். இப்போ வந்துக்கிட்டு உள்ளே போய் தரையில் உட்காரணும், களி சாப்பிட்ணும். இப்போ களி போடுறதில்ல, சிக்கனு இதெல்லாம் போடுறாங்க. அதனால போய் அங்கே போய் சாப்பிட அவர் அனுபவிக்கணும்ல. அதுக்காகத்தான் இது எடுத்துட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். அதில் இது மாற்றிக்கலாம். அதனால் அவருக்கு வந்து நிர்மல்குமார்லாம் இப்போ வேகமாக அவர் செயல்படுறாரு. அதற்காகத்தான் அவர் வந்து 3வது இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அதிமுக பாவம் பிரிந்து போனவர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல. எல்லாம் ஷாக் ஆகி போயிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய என்னுடைய அறிவுரை விஜய் அவர்களுக்கு, அவங்கள பதிச்சுக்காதீங்க. இவன் பூரா திமுகலேருந்து வந்த கூட்டம், இவன் எந்த நேரத்துலையும் காலை வருவான், மோசமான கோரிக்கையெல்லாம் வைப்பான். இவனை அடக்கணும்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் அவர்களையும் கூட வைத்து அவர்களுக்கும் வேறு ஏதாச்சும் வாரியம் அப்படி இப்படின்னு பதவியை கொடுத்து பேலன்ஸ்டாக வச்சிங்கன்னா தான் இந்த கூட்டம் பயப்படுவாங்க. இல்லைன்னா செந்தில் பாலாஜியை கைது செய்யும்போது திருமாவளவன் சொல்றார், கைது செய்யக்கூடாதும்பார். என்னங்க இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் திமுகவுடன் எங்கள் முன்னாள் கூட்டணி தலைவர் உங்களுடைய ஸ்டாலினுடைய மந்திரி அவர் பண்ணாதீங்கம்பார். KN நேருன்னா பண்ணாத அப்படிம்பார். இதுக்காக தான் வெவ்வேறு அங்கேருந்து அனுப்பி வச்சுருக்கார் திருமாவளவனை. அதனால் இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணுவார். ஊழல் எவன் அயோக்கியத்தனம் பண்ணானா அவனுக்கெல்லாம் குரல் கொடுப்பார். அதனால் அதிமுக எம்எல்ஏக்களை கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆட்சி பலத்தோடு 5 வருஷம் நடக்கும். உங்களை நம்பி தான் அவங்க வந்தாங்க. எடப்பாடி திமுகவுடன் கூட்டணி சேரணும்னு சொன்ன உடனே உங்களை நம்பி தான் வந்தாங்க. அதனால் அவர்களையும் கூட சேர்த்து அவர்களுக்கும் ஏதாவது பதவி கொடுத்து பண்ணிக்கோங்க. 33 மந்திரி போட்டாங்க, இன்னும் 2 போடணும். திருமாவளவன் சொல்லி பார்த்தாங்க. அவர் என்ன கேட்டார், எங்களுக்கு எந்த துறை கொடுப்பீங்க அப்படின்னாரு திருமாவளவன். அதுதாங்க சார், நீங்கள் ஆதி திராவிட நலத்துறை. கருணாநிதி இது இல்லை, கூட சேர்ந்தவங்க இல்லை கூட்டணியில். சம்பாதிக்கிற துறையாக கொடுங்க. கருணாநிதி கேட்டார்ல அங்கே சோனியா காந்தியோட சேரும்போது, நாங்கள் ஆதரவை கொடுக்குறோம்ட்டார். சோனியா காந்தி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கே வந்து விருந்தினர் மாளிகையில் இருக்கிற கருணாநிதி வந்து பார்த்து மிகப்பெரிய பொக்கே கொடுத்து, ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்ட்டீங்களே அப்படின்னு. நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் தமிழ்நாடு மக்கள்லாம் வந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் செய்யணும்ல, அதனால் மந்திரி பதவியை கேளுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் கட்சி தொண்டர்கள். அதனால் இப்போ மந்திரி பதவி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோனியா காந்தி கொடுத்த பொக்கையை திரும்பி வாங்கி வச்சாங்க. சரி உட்காருங்கன்னாங்க. அப்புறம் ஃபோனில் பேசுனாங்க மன்மோகன் சிங்கெல்லாம்,
என்னையா மந்திரி பதவி கேட்குறாங்க. மன்மோகன் சிங் சொன்னார், நம்பர் 1 அயோக்கிய பசங்க, இது 76 திருடுனதே வந்து மிகப்பெரிய திருடு. இப்போ இந்த நிர்மல்குமார் சொல்லும்போது சொல்கிறாரு டிரான்ஸ்ஃபர் ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்திருக்கிறதுங்கிற பதிலாக டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின விவகாரத்தில் கருணாநிதித்தனம் நடந்திருக்கிறது. அருமையான வார்த்தை. ஊழலுக்கு பதிலாக கருணாநிதித்தனம் நடந்திருக்கிறதுங்கிறது. அது மாதிரி இவங்க கருணாநிதித்தனம்லாம் நிறைய பண்ணாங்க. அப்போ 2004 சோனியா காந்தி அவங்க மன்மோகன் சிங், மேடம் அவங்கள மட்டும் சேர்த்துடாதீங்க மேடம், குறிப்பாக 2 பேரை சேர்க்காதீங்க. என்ன இந்த டிஆர் பாடு இந்த ராசா 2 பேரை தீர்க்கதரிசியம் 2 பேரையும் சேர்க்காதீங்க. என்ன அவங்கள சேர்த்தா நான் முடியும் இது பண்ணிட்டுவான்ட்டு. உடனே இவங்க கருணாநிதிட்ட கேட்டாங்க, ஒரு கண்டிஷனுங்க, என்ன டிஆர் பாலுவையும் ராசாவையும் நீங்கள் மந்திரி ஆக்கக்கூடாது. உடனே கருணாநிதி சொன்னார், நீங்கள் சொல்கிறதுக்காக நான் டிஆர் பாலுவை கழட்டி விட்டுறேன், ஏன்னா அவர் பெரிய சீனியர், எங்களுக்கு கமிஷன் கொடுக்க மாட்டார் ஊழல் பண்ணால் கொள்ளை அடித்தா. ஆனால் ராசா எங்கள் குடும்பத்து உறுப்பினருங்க, அவரை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும்னு. அப்போ தான் அவர் கேட்டார். அவங்க திருப்பி மன்மோகன் சிங் போட்டாங்க, எங்கள் ராசா குடும்ப உறுப்பினருங்கிறான். ஐயா அதெல்லாம் பக்கா பொய்யுங்க, அவருக்கு கல்யாணம் குழந்தை இருக்குது, இவங்க குடும்பத்துக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னா. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சம்பந்தம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும், டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே பெரிய சம்பந்தம் இருந்ததில்லை. அதனால் சரி இந்த ராசாவை மட்டும் வச்சுக்கோங்கன்னாங்க. அப்போ தான் கருணாநிதி அடுத்தது போட்டார், ரொம்ப தேங்க்ஸு. ஆனால் இன்னும் ஒன்று, என்னென்ன லேக்காக வேணும்னு எனக்கு கொடுங்கன்னு. என்ன லேக்காங்க வேணும்? ஐடி விங்க வேணும். ஏன்னா அதில் தான் 1,76,000 கோடிக்கு இது லைசன்ஸ் வருதுன்னு முதலே கருணாநிதிக்கு சொல்லிட்டார் ராசா. அது வேணும். எது சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் கேட்டார். உடனே சோனியா காந்தி மன்மோகன் சிங் போட்டாங்க, ஏங்க அவங்க ஐடி கேட்குறாங்க. நான் அப்போவே சொன்னேங்க திருட்டு போயிடுங்க, 1,76,00,000 இப்போ இது வருதுங்க லைசன்ஸ், கரெக்டாக அதை கேட்குறாங்க, கொடுத்தா கொள்ளையடிச்சு போடுவாங்க அப்படின்னாரு. சரி வேறு வழி இல்லை, ஆட்சி கவுந்துருமே, 12 எம்பியோ நம்ம இருந்தது, சரின்னு விட்டாங்க. இப்படி கண்டிஷன் போட்டவர் தான் இவங்க. அப்போ இதே கண்டிஷன் அவர் கூட இருந்து பழகின ஆளாச்சு திருமாவளவன். ஒரே குலத்தில் ஊழிய மட்டைகள் இல்லை அவங்க. அதனால் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு என்ன ஆதி திராவிடர் நடத்துங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இதுதான் இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா போகும். இந்த ஐயுஎம்எல் பையங்க, இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பயிலுங்கள்லாம் இதை பார்க்காதவன், மந்திரி பதவியே அவனுக்கு 2 எம்எல்ஏ இருக்குது. அவன் என்ன கேட்குறான், 2 மந்திரி கொடுங்க, 2 எம்எல்ஏக்கு 2 மந்திரி கொடுங்க, சிறுபான்மை துறை கொடுங்க, அதை சம்பாதிக்கிறதா கொடுங்கிறான். காஞ்ச மாடு கம்பளம் விழுந்தது. அவங்கெல்லாம் மந்திரியாக ஆனதில்லை, முடிவு பண்ணிட்டாங்க. முத மந்திரி பதவி கொடுக்குறாங்க, லூட்டை அடிச்சிடணும். திருமாவளவனுக்கு சொல்கிறேன், மந்திரி பதவியில் ஒரு நாள் கழிச்சு கிடைக்குது. யோகியர்களெல்லாம் மந்திரியாக போகணும். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, இது வந்து நில வகிப்பு பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் மந்திரியாக போடாது. 1. 2வது நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். இந்த மற்ற ஜாதிக்காரன் பிடிக்காதவனெல்லாம் குண்டர்கள் சட்டத்தில் கமிஷனரோட லிங்க் வச்சு பண்ணுறது, இந்த வேலை பண்ணாது. குண்டர்கள் சட்டத்தில் போடுறது, மற்ற ஜாதிக்காரங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு சின்ன காரில் போகும்போது பாவம் பெரும்பான்மை ஜாதிக்காரன் வந்து ஒருத்தர் இடிச்சிட்டாங்க, இவர் போய் அவனை இடிச்சிட்டார், கீழே இறங்கி அவனை அடிக்கிறார். எவ்வளவு தைரியமையா அவங்களுக்கு இந்த நாட்டில், அவனெல்லாம் அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. பண்ணிவிட்டு அவன் மேலேயே பழிய போட்டு, இவருக்கு கையால் ஒருத்தர் வச்சுருந்தார்ல, அது கமிஷனர் அருண், அவர் வச்சு அவர் மேலே இவங்களே கேஸை போட்டு கூத்தடித்தாங்க. இந்த கூத்தெல்லாம் நடக்காது. திருமாவளவன் என்ன தப்பு பண்ணாலும் தமிழ்நாடு பூரா வெளியில் கொண்டு வந்துடுவோம். உங்கள் தப்பெல்லாம் ஜாதி ரீதியாக எந்த தாக்குதலும் தவறாக சட்டத்தை உபயோகப்படுத்தினால் இந்தியா முழுவதும் உள்ள டெலிவிஷனில் வந்துடும் உங்களை பற்றி. இந்த ஜாதியை வெளியில் எப்படி பண்ணுறீங்கன்னு. அதனால் ஏதோ உங்களுக்கு ஒரு மந்திரி கொடுக்குறாங்க, வாழை சுருட்டிட்டு ஜாதி வெளி இல்லாமல் ஜாதி இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து மந்திரி பதவியை வாங்கிக்கணும் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு செய்தியாக சொல்கிறோம். அதனால் இப்போ 2 பதவி காலியாக இருக்குது. சாயங்காலம் சொல்கிறேன்னு இருக்கார் திருமாவளவன், இது மந்திரி பதவியை ஏற்பதா வேண்டாம். இப்போ சொல்லிட்டார், ஏற்றுக்கொள்கிறோம், வேறு வழி இல்லை, விட்டல்னா அவங்க கடையை மூடிடுவாங்க. அந்த 2 இதுலேயும் ஒரு பதவியும் கிடைக்காம போயிடுன்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா நடந்திருக்கு. இந்த திமுக கூட்டணியில் திருமாவளவன் இந்த குரூப்பை சேர்த்து இவர்களால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். பார்ப்போம். மிஞ்சி மாதிரியெல்லாம் வாழை ஆட்ட முடியாது. வாழை வந்து ஒரு சின்ன தவறு செய்தால் சொல்கிறேன் அப்படியே ஃப்ளாஷ் பண்ணுவோம். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து நடந்தால் வீடியோ எடுத்து ஃப்ளாஷ், நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுவும் ஊழல் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ்,
எவனையாச்சும் குண்டரசத்தில் அடைக்கிறதுக்கு போலீஸை யூஸ் பண்ணிங்கன்னா இந்தியா முழுவதும் ஃப்ளாஷ். இதெல்லாம் பண்ணுவோம். எங்கள் மீடியா வந்து மிக வேகமாக இது பண்ணுவோம். உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தால் நிச்சயம் வேகமாக நீங்கள் செய்யும் அத்துமீறல்களை வெளிக்கொண்டு வருவோம். மற்றபடி ஆட்சியில் வந்து மந்திரிகள் இதில் எல்லாமே ஒழுங்காக இருக்குது. திருமாவளவன் அவர்கள் கட்சியை சேர்க்கும் ஒன்று தான் வந்து ஒரு திருஷ்டி பொட்டு மாதிரி அப்படிங்கிறத இது முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். திமுக சும்மா இருக்க மாட்டான். அதாவது முடிஞ்சுட்டா அவன் வேலையை, அதாவது இப்போ கேஸாக போடுவான். அவன் மேலே யாரும் கேஸை போட மாட்டேங்கிறீங்களப்பா. அதுதான் திமிரு தைரியம் அவங்களுக்கு. அதாவது விஜய் மேலே கேஸை போட்டு விட்டான் திமுக வச்சுக்கிட்டு. ஸ்டாலின் சும்மா இருக்க மாட்டார்ல, அவங்க அப்பா மாதிரி தான். அந்த கருணாநிதித்தனம் எப்போவுமே இருக்கும்ல. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், விஜய் வந்து குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டாருன்னு திமுக காரனை வச்சு கேஸ் விஜய் மேலே. அவங்க உயர் நீதிமன்றம் என்னமோ சொல்கிறாங்க, என்னென்னு பதில் சொல்லுன்னு தேர்தல் கமிஷனில் கேட்டிருக்காங்க. குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டாராம். இவன் மட்டும் 3000 4000 கொடுத்து ஓட்டை வாங்குவான், நான் உத்தமன். அதனால் இவங்க போய் குழந்தைகிட்ட ஓட்டு கேட்டாங்களாம். இவன் மட்டும் கள்ள ஓட்டு போடுவான். இதுக்கு முன்னாடி சாரில் இருக்கிற 75 லட்சம் கள்ள ஓட்டை போட்டான். கரெக்டாக 75 லட்சம் நின்றுச்சு. போன தடவை 20 லட்சம் வாங்கினான். இந்த தடவை அந்த 75 லட்சத்தை கழிங்க, 1,25 லட்சம் தானே வாங்கினான். 1,16 லட்சம் தான் வாங்கியிருக்கான். அப்போ இந்த சாரில் பூரா கள்ள ஓட்டு போட்டது பூரா இவன் தான். இப்போவும் இதுலேயும் போலி ஆதார் கார்டெலாம் வச்சு போட்டிருக்கான். இவன் மேலே கேஸ் போட ஆள் இல்லை. விஜய் வந்துக்கிட்டு குழந்தைகளை பற்றி கேட்டார், குழந்தைகள்கிட்ட ஓட்டு காட்டாராம். எல்லாம் வெக்கமாக இல்லை உங்களுக்கு? தோற்று போயிட்டீங்க, மண்ணை கவிட்டீங்க, உங்களை அடித்து துரத்திட்டாங்க. அதுக்கு விட்டுட்டு இதில் போய் இன்ஸ்டாகிராமில் சொல்லி வாங்கிட்டாங்க. குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்டாங்க. இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேறு பொழப்பு போய் பழகுங்க அப்படின்னா. அதனால் இது வந்து சட்டப்படி எந்த நீதிமன்றமும் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தேர்தல் கமிஷன் சட்டம் ஒன்றும் அப்படி இல்லை, குழந்தைகள்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாதுன்னு எல்லாம் சட்டம் இல்லை. குழந்தைகளை வந்து அவர் வந்து ஒரு இதுவாக கேட்குறாரு, மாமா சொல்கிறேன் அப்படின்னு. எத்தனையோ இதுங்களில் கூட அப்படி தான் பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் வந்து ஓட்டு கேட்கும்போது வீட்டுக்கு போகும்போது கூட சின்ன குழந்தைங்க இருந்தால் பாப்பா அம்மாவுக்கு ஓட்டு போட சொல்லலாம் கேட்பாங்க. அந்த காலத்துலேயே எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் குழந்தைகள் தான் ஓட்டு போக்கும் அப்பா அம்மாட்ட சொல்லி பண்ணாங்க. அதனால் இது எடுபடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு செய்தியாக பதிவு விரும்புகிறோம். இன்னொன்று என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களில் 10 பேர் மேலே கேஸை போட்டான். இவன் இங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிறவன், அவன் ஒரு பெரிய பேர் அறிவாளி. அவன் என்ன பண்ணான், இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள், அதில் 10 பேர் இலங்கையை சேர்ந்தவங்க, அப்புறம் கனடா, இந்தோனேஷியா, இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனால் அவங்க அங்கே அந்த குடியுரிமை வாங்கிட்டாங்க. கனடா குடியுரிமை, இலங்கைக்கு இது இங்கிலாந்து குடியுரிமை, இதெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இவங்க திருப்பி ஊருக்கு போகும்போது இந்த கஸ்டம்ஸ் அஃபீஷியல் இருக்கான், தங்கமாக வந்தால் ரூபாயை வாங்கிட்டு விட்டுருவான். கஞ்சா அது போதை மருந்தெல்லாம் வந்தால் ரூபாயை வாங்கிட்டு விட்டுருவான். இந்த யோகியர்கள் என்ன பண்ணால், அவங்க வந்தாங்கல்ல, என்ன உன் கையில் வந்து கருப்பு மை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அவங்க நாங்கள் ஓட்டு போட்டோம். நீ எப்படி ஓட்டு போட்ட, நீ தான் வெளிநாட்டு பிரஜையாச்சே அப்படின்ட்டு பிடிச்சி கொடுத்துட்டான். இவங்களை பிடிச்சி கொடுத்தா அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகணும். எல்லா பேரும் லஞ்சம் வாங்குறவன் இந்த கஸ்டம்ஸில் இருக்கிறவங்க. அவன் யோக்கியம் மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னு பிடிச்சி கொடுத்துட்டான். இங்கே உடனே கேஸை ஃபைல் பண்ணிட்டான். என்ன அப்படின்னு நான் கேட்குறேன், நீ ஓட்டு போட்ட மேலே கேஸ் ஃபைல் பண்ணிய உன் தேர்தல் கமிஷனு வாக்காளர் பட்டியலில் ஏன் அவங்க பேரை சேர்த்தாங்க? உன் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை பூரா கைது பண்ணு, அதுக்கு துப்பு கிடையாது. உடனே இவன் பக்கம் தப்பு பண்ணிட்டு அவர் என்னமோ மிகப்பெரிய கொலை குற்றம் பண்ண மாதிரி கேஸை போட்டான். அவங்களுக்கு சொல்கிறேன், தூக்கி குப்பையில் போடுங்க, ஒரு இதுவும் உங்களை கிழிக்க முடியாது. அதில் என்ன கேஸை போடுவான், ஆள் மாறாட்டம்னு போடுவான். நீங்கள் அங்கே போய் சொல்லும்போது அவனே என் இதை வந்துக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் வச்சுருந்தான், அதனால் வந்து ஓட்டு போட்டேன்னு சொல்லுங்கள், எனக்கு உங்களுக்கு பெரிய இதில் தூக்கிலையாக போட்டுக்குவான். ஒன்றும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் எஃப்ஐஆர் குவாஷ்னு போடுங்க, 10 பேரும் இங்கே குவாஷ் ஆகிடும். அவன் ஒரு கஸ்டம்ஸ்காரன் ஒரு முட்டாள், இங்கே இருக்கிற நம்ம போலீஸ்காரன் ஒரு முட்டாள். இதுக்கெல்லாம் ஒரு கேஸு வழக்கு. நாட்டில் இதில் கஞ்சாவை கடத்துகிறான், ஹீராயினை கடத்துகிறான், ஏர்போர்ட்டில் பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. இங்கே இருந்துக்கிட்டு தங்கத்தை கடத்திட்டு வரான், ஏர்போர்ட்டில் இருக்கிற அதிகாரிக்கு பிடிக்க துப்பு இல்லை. கருப்பு மை போட்டுச்சான், ஓட்டுன்னு பிடிச்சிருக்கான். இங்கே இருக்கிற நம்ம போலீஸ்காரன் எஃப்ஐஆர் போட்டான். அது சீட்டிங் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது வந்து இது ஆள்மாறாட்டம் இங்கே பண்ணுறான் திமுக காரன். ஆள்மாறாட்டம் லட்சக்கணக்கில் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனை பிடிக்கிறதுக்கு வக்கில்லை, அவங்கள போய் பிடிச்சிட்டு இந்த மாதிரி வழக்க போட்டுருக்காங்க. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஓட்டு போட்ட வெளிநாட்டு பிரஜையாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது சாதாரண விஷயம்.
எஃப்ஐஆரை தூளாக்கிடலாம். இதுவெல்லாம் ஒரு பெரிய குற்றம் கிடையாது. அதை ஈஸியாக தப்பிச்சிடலாங்கிறத அவங்களுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். புதிய கமிஷனர் அமுல்ராஜ்னு போட்டிருக்காங்க. சரி வரட்டும், யார் வந்தாலும் நல்லது தான். ஆனால் இந்த அருண் பண்ண வேலையை மட்டும் பண்ணாதீங்க. புதிய கமிஷனருக்கு சொல்லணும், அருண் பண்ண வேலை பண்ணாதீங்க. பிடிச்சி குண்டல் சட்டமாக போடாதீங்க. போட்டிங்கன்னா நாங்கள் விட மாட்டோம். மீடியாஸ், நேதாஜி டிஜிட்டல் மீடியாலாம் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். கடமையை செய்யுங்கள். பழைய மாதிரி போகிறவன் வர்றவனெல்லாம் தூக்கி கூண்டாசில் போட்டிங்கன்னா உங்களை விட மாட்டோம். வழக்கு மேலே வழக்கு போடுவோம் சொல்லிட்டு. அதே மாதிரி வேண்டாத ஆள் இந்த யூடியூப்பில் பேசுகிறவன் இது பண்ணுறதெல்லாம் அந்த வேலை வைக்காதுங்க. இப்போ பொன்ராஜ் அப்துல் கலாம் பிஏ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் பெண்களை கேவலமாக பேசினார். தவைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா? இப்போ அவர் போய் முன்ஜாமீனில் நிற்கிறார். அது மாதிரி பண்ணணும். 7 வருஷத்துக்கு உட்பட்ட வழக்குகளில் யாரையாவது கைது செஞ்சுங்க, நான் வழக்கறிஞராக சொல்கிறேன், உங்கள் மீது சட்டம் பாயும். நியாயத்தை பண்ணுங்கள். அரசியல்வாதிகள் யாருக்கும் இதாகாதீங்க. வேண்டியவன் வேண்டாதவன் பண்ணாதீங்க. லஞ்சம் ஊழல்லாம் சம்பாதிக்காதீங்க. முன்னாடி இருந்த கமிஷனர் மாதிரி அடையாறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கையை ஒடிக்கிறது, காலை ஒடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை உங்கள் மீது சட்டம் நடவடிக்கை எடுப்போம். அதனால் நடுநிலைமையாக உங்களுடைய பணியை செய்யுங்கள் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம விடுக்கக்கூடிய வேண்டுகோள். போர்வாளாம் யார்? எடப்பாடி அப்படி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது. முதல்ல நமது அம்மான்னு இருந்தது, அது பூரா சிவி சண்முகம் அவர் பேரில் இருந்தது. அவரும் எடப்பாடியை துரத்திட்டார். நியூஸ் ஜேன்னு இது இருந்தது, அதை பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எடப்பாடி புகழ் பாடினது. இப்போ எடப்பாடியை திட்டி தீர்க்குறாங்க. அதனால் பார்த்தாரு, பத்திரிக்கையும் போச்சு, சிவி சண்முகத்திட்ட நியூஸ் ஜே டிவியும் போயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு பேச்சு ஆரம்பிப்போம், ஒரு பத்திரிக்கை ஆரம்பிப்போம் அப்படின்னு போர்வாள்னு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. என்னத்தை போர்வாள்? பத்திரிக்கையெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கான். அவன் டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்துட்டான். டிவியவே மூடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் விலை போயிட்டு இருக்கான். தந்தி டிவிலேருந்து எல்லா பையனும் விலகி போயிட்டு இருக்கான். இந்த தந்தி டிவி ஒரு ரிட்டையர்டு டிஜிபியை பேட்டி எடுக்கணும். நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தாவேக்கா ஜெயிக்கும் 2 நாளைக்கு முன்னாடி. நீங்கள்லாம் ஒரு சேனலாயா? உங்கள் கதையெல்லாம் சொன்னா கந்தலாகி போயிடும். சந்திரோதயம்னு உங்கள் பத்திரிக்கை எதிர்த்து தாயா எம்ஜிஆர் படம் எடுத்தார், கவர்ச்சி படம்னு போட்டு கேவலப்படுத்துனீங்க. எவன் ஆட்சிக்கு வரானா அவன் காலில் விழுந்துக்கிட்ட லஞ்சம் வாங்குகிற கூட்டம் நீங்கள். அவர் தான் சொன்னாரா 20 120 சீட்டு ஜெயிக்கும்? நீ ஒரு பத்திரிக்கை நடத்துகிற, கேட்டையா? என்ன சாம்பிளியாக எடுத்த? ரிட்டையரான போலீஸ்காரனை கேட்டானா அப்படின்னு அவந்தாலும் ஊரை ஏமாத்துறாரு. அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்களே, ஊரை ஏமாத்துறீங்க. வெக்கமாக இல்லை? இப்படி ஒரு மீடியா வச்சுக்கிட்டு எத்தனை பேர் பார்க்குறான் உன் டிவியை? எங்கள் சேனலில் எத்தனை பேர் பார்க்குறான்னு சொல்கிறேன், கணக்கு கொடுக்குறேன். எங்கள் சேனலில் 10ல் 1 பகுதி உன் டிவியை பார்க்குறான்னு சொல்லு. டிஜிட்டலுக்கு மாறிடுச்சு. இன்னும் அதை வச்சுக்கிட்டு ஊரான்ட்டெல்லாம் காசை வாங்கி, சசிகலாட்ட காசை வாங்கி, டிடிவி தினர்கிட்ட காசை வாங்கி, காசை பங்கு போடுறதில்ல தகராறு உங்கள் இதில் வேலை பார்க்குறவரையே வேலையை விட்டு அனுப்பின ஆளுங்க நீங்கள் எல்லாம் கருத்துக்கு அனுப்பி பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு. எடப்பாடி இப்போ தான் போய் பத்திரிக்கையை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். அதனால் அந்த பத்திரிகையால் இவங்க ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத இறுதிக்கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.